வசனத்தை முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த ஆண்டில் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. பிரியமானவர்களே, கடந்த மாதத்தில் முதல் பகுதியை நாம் தியானித்தோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று. இந்த நாளிலே வல்லமை என்று சொல்லும் பொழுது கிரியையை குறிக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். கிரியையை நாம் செயல்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரும் தம்முடைய வல்லமை என்று சொல்லும் பொழுது கிரியையை செய்து அதன் மூலமாக வல்லமையை நாம் பார்க்க முடியும். எனவே இரண்டாவது பகுதியாக இன்றைக்கு நாம் தியானிக்கிறது, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, எருசலேமை ஆண்டவர் இங்கே பரிசுத்த நகரம் என்று அழைக்கிறார். இந்த எருசலேமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பழைய வாழ்க்கையை விட்டு புதிய பரிசுத்த வாழ்க்கைக்கு வரும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எருசலேமை பார்த்து அவர் அழைக்கிறார், பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நீ பரிசுத்த வாழ்க்கைக்கு வரணும் என்பது. இது வேத பிறகால சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது கிமு 587 538 நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன நாட்களிலே இது எழுதப்பட்டது. இது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது. எருசலேமுக்கு நேர்ந்ததான ஒரு சம்பவமாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து தான் சொல்லுகிறார், பரிசுத்தமாய் நீ வாழ்வதற்கான ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியாக இருக்கிற அந்த வார்த்தை தான் பரிசுத்த நகரம் என்ற ஒரு டைட்டில் அங்கே கொடுக்கிறார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் தான் அவர் கொடுக்கிறார். அவர் வாக்குறுதி என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அசுத்தமானவர்கள் உன்னிடத்தில் நுழைய மாட்டார்கள் என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார். அதனாலே அழுக்கான வஸ்திரத்தை எல்லாம் அகற்றிவிட்டு ஆவியின் கிரியையோடு பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்தி கொள்ள வேண்டும் என்று எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் இது. அழுக்கான வஸ்திரத்தை அகற்றி ஆவியின் கிரியையோடு பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். அதை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது சபையை குறிக்கிறது. எருசலேம் திருச்சபையை குறிக்கிறது. அந்த திருச்சபை எப்படி இருந்தது முற்காலத்தில் என்று நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின, சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழா கிடக்குது. எருசலேம் தேவனுடைய திருச்சபை. திருச்சபை பாழாய் கிடந்தது. பாபிலோனின் சிறைப்பட்டு போன நாட்களிலே எருசலேம் நகரம் முழுவதும், மக்கள் முழுவதும் பாழாய் போனார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள், கைதியாக கொண்டு போகப்பட்டார்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அப்படி வந்தவர்கள் ஒரு ஆள் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். வாலிபர்களுடைய வாழ்க்கை அவமாய் போய்விட்டது. புலம்பலை நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியும் அதை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? முதல் அதிகாரம் புலம்பல் 8ஆம் வசனம். நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், பாழாய் கிடக்குது. கிடப்பதற்கு காரணம் என்ன? ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எருசலேமை சுட்டெரிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க.
ஆனால் அது நடக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது புலம்பல் அவர் சொல்றாரு, எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால். செய்தால் தானே இருக்கு, சொல்லுங்க என்ன போட்டிருக்கு? செய்தால் இருக்கா, செய்தான் இருக்கா? செய்தால். அப்படியே திருச்சபை மனவாட்டியாக இருக்கிறது. எருசலேம் மனவாட்டியாகிய திருச்சபைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. மிகுதியாய் பாவம் செய்தால், எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால், ஆதலால் தூர ஸ்திரியை போலானால். அப்படின்னா தீட்டுப்பட்டு போனா கடவுள்கிட்ட வர முடியாதபடி ஒரு தூரமான நிலையில கிடக்கிறான். இன்றைக்கு பாவம் செய்கிறவர்கள் பாவத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் சேர முடியாது. பாவத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாம் வாழுகிற வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பொழுதுதான் நாம் அந்த பரிசுத்த சமூகத்திலே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்கு தெரியும், பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அப்படின்னா பாவத்தில் விட்டு வெளியே வரணும் என்பதற்காக எந்த ஒரு மனுஷனையும் அவர் தூர எறிவதில்லை, எந்த ஒரு மனுஷனை அவர் வெறுத்து ஒதுக்குவதில்லை. அவர் எல்லாரும் நேரத்தில் வாருங்கள் என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த முதலாவது ஆராதனையில் கூட நான் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறது, ஒரு துன்மார்க்கம் செய்கிறதில் கர்த்தர் விருப்பம் இல்லை, துன்மார்க்கன் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அதில் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால் அவர் தூர ஸ்திரியை போனானால் என்று நாம் பார்க்கிறோம். அதே புலம்பல் 1:17 வாசிக்கும் பொழுது கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரிக்கு ஒப்பானால். அப்போ ஒரு கூட்டம் இருக்கு, ஆனால் அந்த கூட்டத்தில் எருசலேம் மனவாட்டியாகிய சபை, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபையாகிய எருசலேம் தூர ஸ்திரியை போலானால். அப்படின்னா கடவுளுக்கு அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவள் விலக்கப்பட்டவளாக இருக்கிறாள், தூரமாக இருக்கிறாள், விலக்கி வைக்கப்பட்டவர்களாக. சொல்லுவாங்களே, குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கிறோம் என்பது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கடவுளை விட்டு நம்மளை ஒதுக்கி வைக்கிறது எதுனா நமக்குள் இருக்கிற பாவம். அந்த பாவம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். இந்த எருசலேமை குறித்து நாம் பார்க்கிறோம், எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால். அந்த எருசலேம் கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய இரக்கம் அவளுக்கு உண்டானது. அப்பொழுது அங்கே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அவனுடைய ஆதரவு இரக்கத்தை பெற்ற பின் தேவன் என்ன சொல்றார் பாருங்க. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இருங்கள், புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை கடவுளை விட்டு தூரமாக்குகிற எந்த கிரியைகள் இருக்கிறோ, பாவ கிரியைகளை நாம் எதிர்த்து நிற்கும்படியாக இன்றைக்கு ஆயத்தமாவுங்க. நாளைக்கு நீங்கள் தரித்து நில்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களை விட்டு தூரப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கடவுளோடு நாம் ஐக்கியப்படும்படியான வார்த்தையை பார்க்கிறோம். சங்கீதம் 122 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எருசலேம் இசைவனைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஐக்கியமாக இருக்குது, அதை எதையும் பிரிக்க முடியாது. அது அப்படியே ஒரு இசைவாக ஒன்றோடு ஒன்று பிணைந்து கட்டப்பட்டிருக்கிறது. சரீரமாகிய சபையும் அப்படி தான் பிரியமானவர்களே. அது ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறது. எல்லாம் ஒரு இசைவாக கட்டப்பட்டிருக்கிறது. கை, விரல், கால் எப்படி இருக்கோ, இடுப்பு என்னென்ன பகுதி இருக்கோ, ஒவ்வொரு அவயங்களும் எப்படி இருக்கிறோ அதே போல் சரீரமாகிய சபை கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்குள்ளாக கட்டப்பட்ட அந்த எருசலேமாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக, தொடர்ந்து நாம் போவதற்கு முன்பாக ஒரு பாடலை, பழைய பாடலை நாம் பாட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்த பாடல் நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 65வது பாடலாக இருக்கிறது. அமைதி நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார் இயேசு, அழுது ஜெபித்திட சென்றார், மன வியாகுலம் அடைந்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
அமைதி நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார். அமைதி நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார். இயேசு அழுது ஜெபித்திட சென்றார். மனவியாகுலம் அடைந்தார். மனவியாகுலம் அடைந்தார். அமைதி நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார். தனக்காக அல்ல நமக்காம் தன்னைத்தான் வெறுத்தவர் ஜீவித்தார். தனக்காக அல்ல நமக்காம் தன்னைத்தான் வெறுத்தவர் ஜீவித்தார். இது போல தியாக பலியானவர்கள் இந்த பூலோகில் யாரும் இல்லை. இது போல தியாக பலியானவர்கள் இந்த பூலோகில் யாரும் இல்லை. நம்மை நேசித்தார், நம்மை நேசித்தார் பரலோக தெய்வ மகள். நம்மை நேசித்தார், நம்மை நேசித்தார் பரலோக தெய்வ மகள். அமைதி நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார். இயேசு அழுது ஜெபித்திட சென்றார். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றே. சத்துருவின் கைகள் ஓங்கிற்றே. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றே. சத்துருவின் கைகள் ஓங்கிற்றே. வேஷம் மாறும் சாத்தான் வேதம் போதுகிறான். வேத புரட்டன் வஞ்சிக்கிறான். வேஷம் மாறும் சாத்தான் வேதம் போதுகிறான். வேத புரட்டன் வஞ்சிக்கிறான். காமக்காரரே காமக்காரரே விழித்தவரை ஜெபித்திடுவோம். காமக்காரரே காமக்காரரே விழித்தவரை ஜெபித்திடுவோம். அமைதி நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார். இயேசு அழுது ஜெபித்திட சென்றார். ஆலயம் கல்லர் குகை ஆனதே. ஆண்டவர் வேதனை அற்றாரே. ஆலயம் கல்லர் குகை ஆனதே. ஆண்டவர் வேதனை யுற்றாரே. சவு காலடித்தே சுத்தம் செய்கின்றாரே. சபை பரிசுத்தம் அடைந்தே. சவு காலடித்தே பரிசுத்தம் செய்கின் சபை பரிசுத்தம் அடையே. பயபக்தியாய் பயபக்தியாய் தேவஜனமாராதிப்போம். பயபக்தியாய்
நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார். இயேசு அழுது ஜெபித்திட சென்றார். மனவியாகுலம் அடைந்தார். மனவியாகுலம் அடைந்தார். அமைதி நிலவிடும் காரிருளில் அழுது ஜெபித்திட சென்றார். இயேசு அழுது ஜெபித்திட சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எருசலேமை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு. யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இங்கே நாம் வாசிக்கிறோம், சீயோனை குறித்தும் எருசலேமை குறித்தும் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, சுவிசேஷகி. எருசலேம், நான் சொன்ன திருச்சபை, மணவாட்டி. இந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் என்னும் சுவிசேஷகியே. அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, நம்மேல் விழுந்த ஒரு கடமை. சென்ற மாதம் நம்ம சென்றிருக்கிறோம். இந்த மாதம் 15ஆம் தேதி நாம் செல்ல இருக்கிறோம். நாம் இப்பொழுதே அதற்காக ஆயத்தப்படுவோம், திட்டமிடுவோம். எருசலேம் என்னும் சுவிசேஷகியே. பாருங்க, சீயோனை பார்த்து சொல்றாரு சுவிசேஷகின்னு. ஆனால் சீயோனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி நில்லு. ஆனால் எருசலேமை பார்த்துதான் என்ன சொல்றாரு? எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தத்தோட நீ ஆண்டவரை பத்தி சொல்லணும். பயப்படாத, பயப்படாம சத்தமிட்டு சொல்லு. யூதா பட்டணம், இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ உங்கள் தேவன். இன்றைக்கு ஆண்டவரை அறியாத அந்நிய ஜனங்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கர்த்தர் தான் தேவன் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. இதோ உங்கள் தேவன் என்று கூறு. உன்னுடைய கடவுள் அவர்தான், உன்னை சிருஷ்டித்தவர் அவர்தான் என்று சொல்லு. பயப்படாத, உரத்த சத்தமா நல்ல சத்தமிட்டு சொல்லு, சத்தத்தோட சொல்லு. சில இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில ஊழியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே தான் நடக்குது, வெளியே போவதில்லை. வெளியே செல்லுகிறவர்களும் ஆண்டவரை குறித்து தைரியமாக சொல்வதில்லை, கைப்பிரதி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். கடந்த செய்தியில் நாம் கேட்டோம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது தான். அவருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை கண்டேன் பக்தன் சொல்லும் பொழுது அவருடைய கிரியைகளை அவன் கண்டான். அவருடைய கிரியை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் முதலாவது கிரியை செய்யணும். நாம் அட்லீஸ்ட் நம்ம பகுதியில் ஒரு 10% நம்ம செய்தால் தான் ஆண்டவர் 90% அவர் பகுதியிலேருந்து செய்வார். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? எருசலேமே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் சுவிசேஷகியே. ஏன் பெண்மையில் பெண் பாலில் சொல்கிறாருன்னா, சபை மணவாட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நீயும் நானும் மணவாட்டியாக இருக்கிறோம். மணவாளன் கிறிஸ்து இயேசு ஒரு நாள் நம்மை அவர் விவாகம் செய்ய இருக்கிறார். பரலோகத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும் என்று பைபிளில் எழுதியிருக்கு. இங்கே நடக்காது, அங்கே நடக்கும். ஆனால் இங்கே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம் நாம் வாசிக்கிறோம். 52 நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ ஆயத்தமாக வேண்டும், வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா புஸ்தகத்தில் 85 வாசிக்கிறோம், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சத்தமிட்டு கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சுவிசேஷகியாக இருக்கிற எருசலேம் சபை
சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு இதோ உன் தேவன் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் எருசலேம் ஆகிய திருச்சபைக்கு இன்னொரு பேர் ஆண்டவர் வைக்கிறார், சுவிசேஷகியே. இன்றைக்கு சுவிசேஷம் என்ற ஊழியம் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டும். சுவிசேஷம் எனது பங்கு, அது என் மேல் விழுந்த கடமை அப்படின்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ, அநேகர் ஜனங்கள் நரகத்தில் போய் செத்துடுறாங்களே. ஆண்டுடைய இயேசுடைய கட்டளை அதுதான். அப்போ இங்கே எருசலேம் என்று சொல்லும் பொழுது அந்த எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒரு நாளிலே அநேக மிகுதியாய் பாவம் செய்த எருசலேம், ஒரு நாளிலே பாழாய் கிடந்த எருசலேம், தூர ஸ்திரியை போல இருந்த எருசலேமை கர்த்தர் தம்மிடமாய் சேர்த்து கொண்டு அவர் பாதுகாப்பை கொடுத்து முன்பாக செல்கிறவர், உடன் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். அந்த எருசலேமை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அழைக்கிறாரு, சுவிசேஷகியே, சுவிசேஷகியே என்று ஆண்டவர் அழைக்கிறாரு. இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஒன்று ரெண்டு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 39வது வசனம், 49வது வசனம். யாத்திராகமத்தில் ஒரு ஆசாரியனுடைய உடையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே ஒவ்வொரு வஸ்திரங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 28:2. பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வாயாக, பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வாயாக. 39ஆம் அதிகாரம் அதை யாத்திராகமம் 28ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே என்ன சொல்கிறாரு? அலங்காரமான வஸ்திரங்கள் நாம் உடுத்தி கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரிய வஸ்திரத்தில் ஒவ்வொன்றும் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதில் ஜோடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும், அதில் பார்த்தீங்கன்னா தங்கம் ஆபரணம் இருக்கும், வெள்ளி பயன்படுத்தப்பட்டிருக்கும், இளநூல் இரத்தாம்பரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம், அதில் காய்கள் பூக்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அது அந்த வஸ்திரத்தில் இருக்கும். ஒரு டிசைனாக இருக்கும். அந்த டிசைன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தத்தை, ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இந்த நாளில் நம்ம அதை குறித்து தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், யாத்திராகமத்தில் வாசிக்கும் பொழுது 39, 28, 28, 39 வாசிக்கும் பொழுதும் ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். நம்ம அங்கே வாசிக்கும் பொழுது 28லையும் வாசிக்கும் பொழுது 39வது வசனத்தில், மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையால் சித்திர தையல் வேலையை பண்ணுவாயாக, சித்திர தையல் வேலையை பண்ணுவாயாக. அதை தைக்கவும் செய்ய இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாட்களிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அலங்கார வஸ்திரமாக பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 10, அப்படியே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வஸ்திரங்கள், அலங்கார வஸ்திரம் சொல்லும் பொழுது இந்த வெளி வஸ்திரத்தை குறித்து சொல்லலை. புதிய ஏற்பாட்டில் உள்ளான நம்முடைய குணங்களை குறித்த அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புறம்பான அலங்காரம் அல்ல. இன்றைக்கு புறம்பான அலங்கரிப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஓகே. ஆனால் உள்ளான அலங்காரம் ஒன்று இருக்கிறது. அந்த அலங்காரத்தை செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இது பெண்களுக்கு மட்டும் செய்தி இல்லை. மணவாட்டியாகிய சபை எருசலேம் என்பது மணவாட்டியாகிய சபையாக இருக்கிறது. சபையில் இருக்கிற சகோதர சகோதரி எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். உள்ளத்திலே குணங்கள், மறைந்திருக்கிற நல்ல குணங்கள் தான் நமக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், பேதுருவும் சொல்லுகிறார். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வஸ்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது என்ன வஸ்திரம் சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். 18ஆம் வசனம்.
ம் 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 உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கொள். 2 சபைக்கு 2 விதமாக சொல்கிறார். வெண் வஸ்திரம், வெள்ளை என்று சொல்லும்போது ஒரு சுத்தத்தை, பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு காரியம். வெளிப்படுத்தல சொல்கிறாரு. இன்னொரு வஸ்திரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். கடைசியாக வெளிப்படுத்தலையே 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம். அல்லேலூயா. இந்த சத்தத்துக்கான அல்லேலூயா. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம். இன்னொரு இடத்துல கேட்குறாங்க, இவ்வளோ திரளான கூட்டம் வருதே, இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? அப்போ தான் அங்கே சொல்கிறாங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தினாலே தங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. பொதுவாகவே ரத்தம் பட்டுருச்சுன்னா கரையாயிடும். ஆனால் பாவம் என்கிற கரையை போக்குவதற்கு ஏசப்பாவுடைய ரத்தம் பட்டுதுன்னா வெள்ளையாயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ரத்தம் பட்டுச்சுன்னா கரையாயிடும் நம்முடைய ரத்தம்லாம். ஆனால் ஏசப்பாவுடைய ரத்தம் பாவம் என்கிற கரையை போக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறதா இருக்கிறது. அதை தான் இந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். சங்கீதம் 29:2 நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். அப்ப அலங்கார வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது இங்கே முதலாவதாக நாம் பார்க்கிறோம் பரிசுத்த அலங்காரம் என்பதை அங்கே சொல்றார். அப்ப அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லுவதும், இங்கே பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுதுகொள் என்று சொல்லுகிற இந்த காரியம் எது ஆண்டவர் சொல்லுகிற அலங்கார வஸ்திரம் என்று நம்ம 2 காரியத்தை மாத்திரம்தான் நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எபிரேயரில் நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ பரிசுத்தத்திற்கு ஒரு உருவம் இல்லை, ஆனால் அது காண முடியும். எப்படின்னா கிரியையினாலே. பரிசுத்தத்தை உருவத்தினால பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய கிரியையினாலே நாம் காண முடியும். அதனுடைய செயல்பாடை பார்க்க முடியும். மின்சாரத்தை பார்க்க முடியாது, ஆனால் அந்த மின்சாரம் செயல்படுகிறதை நாம் காண முடிகிறது. அப்படிதான் பரிசுத்த வாழ்க்கையும். பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், எனக்குள்ள பரிசுத்தம் இருக்குது என்று சொன்னால் அதற்குரிய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். எனக்கு பரிசுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவரின் பாவத்தை மன்னித்தார், என்னை பரிசுத்தப்படுத்திட்டார்னு சொல்லிட்டு நாம் அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை அல்ல. அது கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. அது எருசலேமுக்குரிய வாழ்க்கை அல்ல. எருசலேமை பார்த்து தான் சொல்லுகிறார், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். பரிசுத்தத்திற்கு உருவமில்லை, ஆனால் கனியினாலே. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னார், அவருடைய கனியினாலே நீங்கள் அதை அறிவீர்கள். கனியினாலே கர்த்தருக்கும் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 29 பார்க்கும் பொழுது அங்கேயும் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது சொல்லும் பொழுது முன்னால என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்து முதல்ல. அப்புறம் 2வது, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசி. 2வது. 3வது தான் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுதுகொள். முதல்ல நாம் செய்ய வேண்டியது அவர் நாமத்திற்கு மகிமையை செலுத்தணும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அன்றைக்கு 10 குஷ்டரோகியை பார்த்து கேட்டார், சுகமானவங்க 10 பேர் இல்லையா, மற்ற 9 பேர் எங்கப்பான்னு. இன்னைக்கு அப்படி தான், வராத 9 பேர் வரல, ஒருத்தர் தான் வந்திருக்கிறோன்ற கணக்காக இருக்கும்.
நன்மை பெற்றவர்கள் இன்றைக்கு அங்குமெங்குமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்குமெங்குமாக மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மனதில் நினைத்த நினைவுகள் சரி என்று சொல்லி அதிலே அவர்கள் உழண்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சைட்டில், கர்த்தருடைய பார்வையிலே சரியா என்பதை உணராமல் இன்றைக்கு இருக்கிறார்கள் மக்கள் கூட்டம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் சந்நிதியிலே பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டுடைய சமூகத்திற்கு நாம் வருகிற முன்பாக அவருடைய மகிமையும் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லும்பொழுது நாம் சொன்ன சபை எருசலேம். எருசலேம் ஆகிய சபை நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த வசனத்தை அடுத்தது வாசிங்க. முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. இங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் காணப்பட பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், எருசலேம் ஆகிய நாம், அலங்கார வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த அலங்காரத்தின் ஒரு பகுதியாக, ஒரு காரியமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பிரதானமானது பரிசுத்தம். பரிசுத்தம், பரிசுத்தத்திலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தமே பரநேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரநேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். கர்த்தர் மலை மேல் ஏறி சென்று நிற்கக்கூடியவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏறி சென்று நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயல், தூய உள்ளம் உடைய மனிதனே. மாசற்ற செயல், தூய உள்ளம் உடைய மனிதனே. பரிசுத்தமே பரநேசு தங்குமிட, பக்தர்கள் தேடும் தேவாலய. நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திரு சித்தம். நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திரு சித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாதே. பரிசு
பரிசுத்த அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து நாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தியானித்திருக்கிறோம். 2 விஷயத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு தியானித்து நாம் முடிக்கும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு பெண்கள் அலங்காரம் செய்வார்கள், ஆனால் மணவாட்டியாகிய திருச்சபை நாம் எல்லாருக்கும் ஒரு அலங்காரம் தேவை. அதை தான் ஆண்டவர் ஏசாயா 52:1 சொல்லுகிறார், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரம் என்று சொல்லும் பொழுதே அது சிம்பிளாக இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும், நிறைய பேர் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஜிக 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 ஜிகன்னு அப்படியே மினுக்கு ஒட்டி வச்சுருப்பான். அது எதுக்குன்னு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு லைட்டு பட்டுச்சுன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும். வெளியில் போகும்போதும் அப்படியே கண்ணு கூசும், மற்றவங்க பார்க்க முடியாது நம்மளை. அலங்கார வஸ்திரம், வஸ்திரத்தை குறித்து தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அலங்கார வஸ்திரம் பெண்கள் அதிகமாக விரும்புகிறது. அலங்கார வஸ்திரம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மணவாட்டி ஆகிய திருச்சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாய் இருந்தது. அலங்கரிக்கப்பட்ட எருசலேம், அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். அந்த அலங்கார வஸ்திரம் நீ உடுத்தி கொண்டுட்ட அப்படின்னு சொன்னா மணவாளனை நீ சந்திக்க ஆயத்தமாயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டி ஆகிய திருச்சபை ஆகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். நீ உடுத்தி கொண்டுட்டா நீ அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிற. எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், அல்ல ஒரு பெண் ஆபரணம், மணவாட்டி என்பது வேற, அந்த நிகழ்ச்சிக்கு போகிறது வேற. பெண் என்பது நார்மலாக ஒரு பொம்பளைன்னா நகை ஆபரணத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு மணவாட்டி என்று சொல்லும்பொழுது அவளுக்கு அந்த வஸ்திரம் மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லும்போது ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தவோ ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் உட்காந்துருக்கிறான் பந்தியில். என்னப்பா என்னப்பா உட்காந்துருக்கேன்னு கேட்டால் அவன் அப்படியே ஒன்றுமே பேசாமல் முழிக்கிறான் திருன்னு. அப்போ திருமணத்துக்கு நம்ம போனால் கூட நம்ம ஒரு வஸ்திரம் உடுத்திக்கிட்டு போகிறோம், யாரோ ஒரு கல்யாணத்துக்கு போனாலும். ஆனால் நமக்கு கல்யாணம்னா எப்படி உடுத்திருப்போம்? அல்லேலூயா. எருசலேம் மணவாட்டி ஆகிய சபை மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது அவள், அங்கே வசனம் சொல்ல, எரேமியா சொல்லுங்க, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாலோ? மறந்துடுமா? சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள்ன்றார். மணவாட்டி ஆகிய சபை மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க நமக்கு தேவையானது அந்த வஸ்திரம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. வெளிப்படுத்தலை குறித்து கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறது என காண்பித்தான். தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். தேவனுடைய மகிமையை அடைந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லும்போது பரிசுத்தவான்களை குறிக்கிறது. பாவம் செய்து தேவ மகிமையை அற்றுப்போன, ரோமர் 3:23 எழுதியிருக்கிறபடி மனுஷன் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போயிட்டான், தேவனுடைய சாயலை அவன் இழந்து போயிட்டான். இங்கே நான் வாசிக்கிறோம், எருசலேம் பரிசுத்த நகரம் தேவனுடைய மகிமையை அடைந்து அது வருது அப்படின்னா தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளுகிறது அனுபவம். இன்றைக்கு சபை தேவனுடைய சாயலை இழந்திருக்கிற சபை அந்த தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள நமக்கு தெரியும். எபேசியில் சொல்லப்பட்ட தேவனுடைய சாயல் என்று சொல்லும் பொழுது அங்கே 2 விஷயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அது நீதி, மெய்யான நீதியும்
மெய்யான நீதியும் பரிசுத்த வாழ்க்கையை குறித்துக்கிறது. இங்கே நான் பார்க்கிறேன் எபேசியர் 4 அதிகாரம் 24, 25 குறித்து கொள்ளுங்க. இப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், முதலாவது நமக்கு தேவையான அலங்கார வஸ்திரம் ஏசாயா 61:10 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 61:10. ஒப்பாக. ஆமேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மணவாளன் மணவாட்டி அலங்கரிக்கிற ஒரு அலங்காரத்துக்கு ஒப்பாக உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிற வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரமானது தெரியாது, வெளியில, உள்ள இருக்கு. இப்போ நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறேன், உள்ள ஒரு இன்னர் வேர் நான் போட்டிருக்கிறேன், ஒரு பனியன். அந்த பனியன் நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் நான் உணர முடியும். என் சரீரத்தோடு அது இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. மறைந்திருக்கிறது. ரட்சிப்பின் காரியம் கூட, ரட்சிப்பின் வஸ்திரம் கூட மறைந்திருக்கணும். ஆனால் நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்கணும், உணர்வு இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய பாவத்தை கழுவி என்னை சுத்தமாக்கி இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக என்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். பாதாளத்திற்கு நேராய் போய் கொண்டிருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் பரிசுத்த நகரமாகிய அந்த பரலோகத்திற்கு என்னை கொண்டு போகும்படியாக அவர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம், ரட்சிப்பு நமக்குள்ள எப்பொழுது இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 3:8 நாம் வாசிக்கும் பொழுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு அவரோடது, அது எங்கேயும் கிடைக்காது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு எனக்கும் கொடுக்கிறாரு. அது எதற்கு ஈக்குவலாக இருக்கா? வெளியில் நம்ம அலங்கரிக்கிற அலங்காரத்தை பார்க்கிலும் கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் உடையது தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. முதலாவது நமக்கு வேண்டியதான அலங்காரம். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் சொல்லும் பொழுது அந்த அலங்கார வஸ்திரம் முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிக்கிறது. நாம் அணிந்து கொள்ள வேண்டியது மற்றவர்களுக்கு தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது. யோனா கூட இதை சொல்கிறார். 2 அதிகாரம் 9 சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவனுக்கு தேவை ரட்சிப்பு. மீன் வயிற்றில் மாட்டிக்கிட்டான். இன்றைக்கு பாவத்தில் சிக்கி கொண்டு தவிக்கிறீங்களா? வெளியே வர முடியாதபடி பாவம் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறதா? மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால் இந்த யோனா சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நான் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. இதெல்லாம் நான் செய்வேன், என் பக்கத்தில் இருக்கிறத நான் செய்திருவேன். ஆனால் என்னை ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறவர் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி, எதினால் இதை உண்டாக்குகிறார் என்று சொன்னால், சங்கீதம் 98:1 நாம் வாசிக்கும் பொழுது ரட்சிப்பை எதனால உண்டாக்குறார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அப்படின்னா இதில் நல்லா கவனிக்கணும். வலது கரம், பரிசுத்த புயம். பரிசுத்த புயத்தில் சிலுவையை சுமந்து கொண்டு போனார் அவர். பாடுகள் சும்மா கிடைக்கல இந்த ரட்சிப்பு. அதனால தான் எபிரேயர் சொல்லும்போது விலையேற பெற்ற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு சாதாரணமாக நம்ம கிடைக்கல, சும்மா ஏதோ கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிற அப்படி நினைப்பீங்கன்னா விட்டுருங்க. இது விலையேற பெற்ற ரட்சிப்பு. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. அது ஒரு அலங்கார வஸ்திரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் சாதாரணமாக நமக்கு கிடைக்கல. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. சங்கீதம் 149:4 அவர் யாரை அலங்கரிக்கிறாரு இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினால அப்படின்னு சொன்னா,
ஞானஸ்நானம் எடுத்துட்டா மட்டும் போதாது. எங்கள் வசனம் சொல்லுகிற சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறாராம். பக்கத்தில் சொல்லுங்கள், சாந்தமாக அமைதியாக இருந்தால், கீப் குவைட்டாக இருந்தால் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரங்கள்னால், ரட்சிப்பினால் நம்மை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ரட்சிப்பின் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்கி இல்லாமல் நிறைய பேர் ஆரம்ப நாட்களில் பாடும்போது பாட்டு பாடுவோம். இன்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே பாடுவோம். அந்த சந்தோஷம் இருக்கா? அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பினால் நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னா நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குணங்கள் முதலாவது மாற வேண்டும். நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது சங்கீத புஸ்தகம் 27:1 கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன் அப்படின்றார். ரட்சிப்பை விரும்புகிறவர்கள், அந்த வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தது போல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. சங்கீதம் 40:16. யோனா சொன்னது போல, நானோவேனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதென்றான். இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. இந்த ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம் வேணும் அப்படின்னா எப்பொழுதும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 42:5 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன். அடுத்ததாக ரட்சிப்பு நாம் வாசிக்கிறோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கான். சாந்த குணமர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறாரு. நீ கடவுளுக்கு பயந்து வாழுகிற மகனா மகளாக இருந்தேன்னா நிச்சயமாக அங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரட்சிப்பு அவர் பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு இவன் தூரமானவன் இல்லை அப்படின்னாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் இல்லை, கிட்டக்க வந்துட்டான் அப்படின்னு. இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுக்கு பயப்படுவோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பு நிறைவேறுகிற காலத்திற்குள்ளேயும் நாம் காணப்படுகிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், ரட்சிப்பினாலே ஆண்டவர் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுதும் தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்கலாம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 116 சங்கீதம் 13 வசனம். ரட்சிப்பின் பாத்திரம் சொல்ற, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னா சந்தோஷத்தோட ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரே, என்னை நிறுத்தினாரே என்கிற அந்த அனுபவத்தோடு கூட அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இருப்பேன், அங்கே அவருடைய சமூகத்திலே நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்கு நமக்கு இருக்கா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உடை, ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு இருக்கா? இல்லை தொலைச்சிட்டோமா, இல்லை காணுமா, இல்லை கிழிஞ்சு போயிடுச்சா, இல்லை போடாமலே இருக்கிறோமா, அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே இல்லாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இது கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஏசாயா 61:10 என்ன வாசிக்கிறோம்? அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறோம்னு சொன்னால், அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரட்சிப்பு சும்மா சிம்பிளாக நமக்கு கிடைக்கல.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 10:22 என்ன சொல்றாரு? முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே. மத்தேயு 24:13 வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்றாரு? ரெண்டு முறை சொல்றாரு. முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். கடைசி வரைக்கும் நாம் நிற்க வேண்டும். அந்த ரட்சிப்பு வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் 118:15 நீதிமான்களை கூடாரங்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு அனுபவம், ரெண்டும் சேர்ந்து இருக்கிற அனுபவம். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அதை அனுபவிக்கக்கூடாதபடி நம்முடைய மனதிலே வாட்டுகிற பாரங்கள், கவலைகள், கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்ததான எண்ணங்கள், இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கக்கூடாதபடி தடை செய்கிற காரியங்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர், எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறீர், அதை நான் அனுபவிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் அதை உணர வேண்டும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இரண்டாவது காரியத்தை நாம் கடந்து செல்வோம். நீதியின் சால்வை. நீதியின் சால்வை அவர் கொடுக்கிறார். இது மேலாடை குறிக்கிறது. முதல்ல நாம் பார்த்தோம் ரட்சிப்பின் வஸ்திரம். அது உள்ளே இருக்கும், மறைந்திருக்கும். அதை நாம் எழுதிட்டு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுதே மற்றவர்கள் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணரணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ரெண்டாவதாக பார்க்கும் நீதியின் சால்வை என்று சொல்லும்போது மேலே உடுத்துகிற, மேலே அணிவிக்கப்படுகிற ஒரு காரியம். இங்கே அதை குறித்து சொல்லும் பொழுது நீதியின் சால்வை அப்படின்னா அந்த சால்வையிலே ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு ஒரு பேர், டைட்டில் இருக்குது, நீதியாய் இருக்கணும், நீதியாய் வாழணும். ரெண்டாவது அலங்கார வஸ்திரத்தில் ரெண்டாவது வஸ்திரம் நீதியின் சால்வை. நாம் நீதியாய் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 5:1, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஏன் விசுவாசிகள் ஆனோம் அப்படின்னு சொன்னால், கலாத்தியர் 2:15 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். நாங்கள் ஏன் விசுவாசிகள் ஆனோம் அப்படின்னா, நீதிமான்களாய் மாற்றப்படும்படிக்கு, நீதிமானாய் மாறும்படிக்கு அந்த நீதியின் சால்வை என்கிற அலங்கார வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நீதிமான் என்று சொல்லும் பொழுது நன்மை செய்கிறவனாக இருக்கணும். சவுல் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 24:17 அங்கே நான் வாசிக்கிறோம். சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீதிமான்,
நீ எனக்கு நன்மை செய்தாய். அப்போ நீதிமான் என்பவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, பாவிகள் நீதிமானுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை. அப்போ நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 146 சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான் குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமொழிகள் 13:5. ஏனென்றால் பொய் பேசினா நரகத்துக்கு போயிடுவோம். நீதிமான் நீதியின் சால்வை என்கிற அலங்காரம் வஸ்திரம் உங்களுக்கு எனக்கும் தேவை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தான் சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானை குறித்து நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான் என்ற காரியம் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஒரு நீதிமானாக இருக்கிறவன் எல்லாவற்றிலும் நீதியோடு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்தை கண்டு அநீதியை